இன்சி இன்ஃபோடெக்கில் நம்ம நிறைய டெக்னிக்கல் கிளாஸஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், பியூட்டிஷியன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸு, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஆஃபீஸ் செக்டரில் உங்களுக்கு தேவையான பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பற்றி நிறைய கிளாஸஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பியூட்டிஷியன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அண்டு அதே மாதிரி இப்போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயும் ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஒரு இன்டர்வியூ நீங்கள் எவ்வளோ கரெக்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு எம்ப்ளாயி ஆன பிறகு நீங்கள் எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ சேம் இன்றைக்கும் நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி தான் ஒரு நம்ம கிளாஸில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிஹேவியர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிஹேவியர். டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிஹேவியர் சொல்லும்போது ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு டிசிப்ளினரி ஆக்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் பார்க்க போகிறது டாஸ்க் பெர்ஃபார்மர். டாஸ்க் பெர்ஃபார்மர் எல்லா கம்பெனிலேயுமே உங்களோட ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜாப் நேச்சர், நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் தான் அந்த கம்பெனியில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு ஜாப் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கில் நீங்கள் எவ்வளவு சின்சியராக, எந்த அளவுக்கு டைமிங்கில், எவ்வளவு எஃபெக்டிவாக அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்கிறீங்க. நார்மலாக ஒரு ஒர்க் ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்கன்னா அந்த டெட்லைன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஒர்க்கை நீங்கள் இழுத்துட்டு போகிறது அது ஒரு நல்ல எம்ப்ளாயி கிடையாது. ஸோ இருக்கிற டேஸை நீங்கள் அழகாக உங்கள் ஒர்க்குக்கு பிளான் பண்ணுறது அது உங்களோட ஒரு குவாலிட்டியை, உங்களோட ஒரு கேரக்டரையே ஒரு ஆஸ் எ எம்ப்ளாயியாக அது டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவு எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறீங்க அதை காமிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதை ஃபர்ஸ்டே அழகாக ஒரு டைம் டேபிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்தந்த டைம்குள்ளே இந்தந்த ஒர்க்கு முடிப்பேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்து, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எப்போவுமே ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு தூரம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும், அதுக்காக நீங்கள் ஓவராக உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி அப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. அதுதான் உங்களோட மெயின் டாஸ்கே. அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு எஃபெக்டிவாக அந்த டைம்குள்ளே நீங்கள் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறீங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். இது அஸ் எ எம்ப்ளாயியாக ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நல்ல டாஸ்க் பர்ஃபார்மராக நீங்கள் இருக்கணும். அடுத்தது ஒரு ஆர்கனைசேஷனல் சிட்டிசன்ஷிப். நீங்கள் உங்களோட க்ரோத்துக்காக மட்டும், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண அதே விஷயம்தான். நம்ம உங்களோட பர்சனல் க்ரோத் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உங்களோட ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஃபைனலாக நீங்கள் அந்த கம்பெனி வளர்ந்தால் தான் நீங்களும் வளர முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வாங்குகிற பேக்கு நீங்கள் ஒரு சின்சியர் எஃபர்ட் டெஃபினட்டாக போடுங்க. உங்களுக்கு ஏதாவது நியூ ஐடியாஸ் இருந்ததுன்னா, நியூவாக ஒரு திங்ஸ் இதில் ஆட் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் மறைக்காமல் நீங்கள் தைரியமாக சொல்கிறதுக்கு நீங்கள் பழகுங்க. சப்போஸ் உங்களோட கோவொர்க்கருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவங்களோட ஒர்க்கை முடிக்க முடியலன்னா அதில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் சிட்டிசன்ஷிப்னா அதுதான். அந்த ஆர்கனைசேஷனில் நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது டெஃபினட்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டில் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள். அந்த ஒரு இம்ப்ரெஷனை எல்லாருக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபேக்காக இல்லை, ஒரு சின்சியர் எஃபர்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல க்ரோத் டெஃபினட்டாக அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து கிடைக்கும். ஸோ எதையுமே நீங்கள் ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்காம நீங்கள் சின்சியரான ஒரு ஒர்க்கை, ஒரு ஸ்கில், இது நம்ம கற்றுக்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கில் ஒரு சின்சியாரிட்டி போடும்போது டெஃபினட்டாக அதுக்கு பெரிய லெவலில் அது உங்களோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல சிட்டிசனாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து
கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஒர்க் பிஹேவியர். கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஒர்க் பிஹேவியர்னா எப்போவுமே ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோன்னு கிடையாது. ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் வரலாம், ஏதாவது ஒரு பேடான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒதுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் அந்த அந்த மாதிரியான ஒரு பேட் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண யாராவது ஒரு இம்மாரல் ஆக்டிவிட்டி அந்த கம்பெனியில் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆகிடுச்சு, அது அந்த அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது, இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு தெரியுதுன்னா அதை மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எப்போவுமே தயங்காதீங்க. ஸோ ஏன்னா அது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த கம்பெனியோட க்ரோத் உங்களோட க்ரோத்தோ. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஹையர் அஃபிஷியலோட ஒரு இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு ப்ரூஃபோடு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். ப்ளஸ் டேட்டா டேம்பரிங் பண்ணுறது, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு மாதிரி மால் ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் பண்ணுற யாராவது எம்ப்ளாயீஸ் பண்ணுறாங்க, இது வந்து கம்பெனியோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாகவே அது ஒரு நல்ல ஒரு இமேஜை உங்களோட கம்பெனியில் க்ரியேட் பண்ணும். அடுத்தது ஜாயினிங் அண்ட் ஸ்டேயிங் வித் ஆர்கனைசேஷன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட க்ரோத் அடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம். பட் ஒரு 6 மந்த்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்தது ஓகே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் கம்பெனி போகலான்னு அடுத்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்காது. ஸோ ஒரு கம்பெனியில் மினிமம் 2 இயர்ஸாவது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, இன்னும் அடுத்த லெவலில் ஒரு அது வந்து ஒரு 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 எத்திக்ஸோட கரெக்டாக வேலை பண்ணுங்கள். ஒரு மாதிரி எல்லாமே மணி மைண்டடாக யோசித்து ரொம்ப அகலக்கால் வைக்கிற மாதிரி பண்ணி ஸோ எதுலேயுமே உங்களால் கற்றுக்க முடியாது, எதுலேயுமே ஷைன் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ ஒரு கம்பெனியில் உங்களை முடிஞ்ச வரைக்கும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மெயின்டைனிங் ஒர்க் அட்டண்டன்ஸ். இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே நமக்கு சொல்லிட்டு இருக்குது, ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ ஒர்க்கராகவும் டெஃபினட்டாக ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கிறது, ஆஃபீஸ்க்கு ஏதாவது போகாமல் இருக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக லீவ் போடுறது, லேட்டாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் கரெக்டாக அந்த ஒர்க்கை அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டிலே பண்ணுறது தான் டெஃபினட்டாக மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு உங்களோட ஒர்க்கை வந்து பெண்டிங் வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ எப்போவுமே ஒர்க்கை அந்த டைமில் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது மட்டுமே உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை உங்கள் கம்பெனிக்கு கொடுக்க முடியும். அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எம்ப்ளாயீஸ் பிஹேவியர். சில நம்மளோட நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், பட் சில விஷயங்கள் நம்ம கம்பெனியில் நம்மளோட ஒர்க்கை வந்து ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். லீடர்ஷிப். இப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு மேனேஜர் மட்டும் இல்லை, உங்கள் மேலே அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களையே டார்கெட் பண்ணி உங்களையே பின் பாயிண்ட் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் தப்பு சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் உங்களையே டார்கெட் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களோட ஒர்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து உங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அது எவ்வளோ நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டாக ஒர்க் கல்ச்சர். எல்லா கம்பெனியோட ஒர்க்கும் வந்து ஒர்க் கல்ச்சரும் ஒரே மாதிரி இருக்காது. சேம் டைம் ட்ரெஸ்ஸிங்லேருந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கணுன்னா சில கம்பெனிஸில் ஏதாவது முக்கியமான ஒரு சக்ஸஸ் பார்ட்டி மீட் அப்படிலாம் நடக்கும்போது ஹக் பண்ணுற கல்ச்சர் இருக்கும். ஸோ இன்பார்ன் கல்ச்சர் நமக்கு ஒன்று இருக்கும், நம்மளால் அதை டக்குன்னு பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு வெஸ்டர்னைஸ் இதை டெஃபினட்டாக அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அது மாதிரி. ஸோ ட்ரெஸ் கோட் கூட அந்த மாதிரி தான். கேர்ள்ஸுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ண பிடிக்கணும், அதையே ஃபார்மலாக எவ்வளோ டீசெண்டாக காமிச்சிக்க முடியுமோ பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு விஷயங்களுக்குள்ளே உங்களை திணிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னு நமக்கூட மனசுக்கு எதிராக ஒரு விஷயம் நம்ம ஒர்க்குக்காக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சிலவங்க ஒரு சக்ஸஸ் பார்ட்டியில் டெஃபினட்டாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற ஹேபிட் இருக்கும் சில கம்பெனிஸில். அதை பண்ணலைன்னா நீங்கள் நல்லா சோஷியலாக எல்லாரும் கூடலையும் மிங்கிள் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். அது
வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கணும், ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப பயங்கரமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அடுத்தது ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எப்போவுமே ரொம்ப ஓவர்லோடு ஒர்க் ப்ரெஷர் உங்கள் மேலே போகும்போது டெஃபினட்டாக அது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு சலிப்பை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸையும் நீங்கள் ரொம்ப அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும்போது நீங்கள் அது வாக் அவுட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அது பிரேவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரியணும். அடுத்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நம்ம ஒருத்தர் எல்லார்கிட்டையுமே கீழே இறங்கி பேசணும் கிடையாது. நம்ம தப்பே பண்ணல, பட் அவங்க வந்து நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி தைரியமாக பேசுறதுல தப்பே கிடையாது. ஸோ எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ளீஸியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு இடத்துல உங்களுக்காக ஸ்ட்ராங்காக பேசணுன்னா, ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணணும்னா டெஃபினட்டாக அதை பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணுறது மாதிரி நீங்கள் இருக்க வேணாம். ஸோ அது வந்து அப்படி ஒரு க்ரோத் நீங்கள் பார்த்தாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ டெஃபினட்டாக அது அந்த மாதிரி விஷயங்களால நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப். ஃபேமிலி லைஃப் பர்சனலான வர ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒர்க் அஃபெக்ட் பண்ணும். வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அது வந்து ஹோல் டே நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே அந்த ஃபேமிலியோட ஒரு விஷயம் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னலான ஒரு லைஃப்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணாமல் பார்த்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஃபேமிலிக்கான விஷயத்தை அவங்க ஒதுக்கி வச்சுட்டு ஆஃபீஸ் போகும்போது முக்கியமாக ஒர்க் வைஸாக மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் அட் ஒர்க். எப்படி இருந்தாலும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ஜஸ்ட் கொலீக். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ஓகே, பட் அது வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போகும்போது சப்போஸ் அது உங்களோட கெரியருக்கு ஒரு 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 தப்பான ஒரு விஷயமா, இப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ஸோ இவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்ம அதை வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ராங் தான். ஸோ ஒர்க்கில் கோவர்க்கர்ஸ்னால் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நான் எல்லா கேசஸ்லேயும் சொல்லலை, பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது, நம்ம கரெக்டாகவே நம்மளோட ஒர்க் மட்டுமே நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கராக சக்ஸஸ்ஃபுல்லான அடுத்த லெவலுக்கு உங்களோட கெரியரை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களோட கெரியரை உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு எம்ப்ளாயியோட டிசிப்ளினரி ஆக்ட்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கணும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் ஒரு மேனேஜராக ஒருத்தர் எப்படி அவங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை அதை வந்து டீல் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.